என்னம்மா சொல்றீங்க? நான் பத்த பிள்ளைக்கு நான் ரத்தம் கொடுக்கப்படாதா? ஆமாம்மா, இது ரேர் குரூப், ஓ நெகட்டிவ். தப்பா நினைச்சுக்காதீங்க. இவரு உங்க குழந்தை தானே, இல்லைன்னா தத்தெடுத்த குழந்தையா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நான் தவம் இருந்து 10 மாசமா பெத்தெடுத்த குழந்தை. என் பிள்ளைய போய் தத்தெடுத்தீங்களான்னு கேக்கிய? இல்ல, உங்க பையன் கூட மேட்ச் ஆகல, அதான் கேட்டேன். சரி, ஓகே. ஏபி பாசிட்டிவ் இருக்கீங்களா யாராவது? இருக்கேன் டாக்டர். நீங்க வாங்க, உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். உங்க பிளட் அவர் கூட மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கலாம்னா கொடுத்துடலாம். வாங்க நீங்க. இதான் வரேன் டாக்டர். என்ன சொல்லிட்டு போற அந்த நர்ஸ் பிள்ளை? எனக்கு என்ன நெஞ்சே வலிக்குது, வெடிச்சிரும் போல இருக்கு. நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த பிள்ளைய தத்தெடுத்தியான்னு கேட்டுட்டு போறா. யாரத்தை எப்படி என் பிள்ளைக்கு சேராம போவோம்? சொல்லு ரமணி. இந்த ஹாஸ்பிட்டல்லே முதல் சேர்த்துக்கப்படாது. இந்த கூறுகட்ட ஹாஸ்பிட்டல்ல யாரு கொண்டு சேர்த்தாவளோ தெரியல. இவங்க எல்லாம் பணத்தை புடிஞ்சதுக்கு தான் இருப்பா. ஒழுங்காவா இது பாப்பா. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நம்ம பிள்ளை அவ்வளவு இல்லைன்னு சொன்னதான் இல்லைன்னு ஆயிருமா என்ன? ஆனாதீங்கக்கா, வரட்டும் அண்ணே. என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலே உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. முதல் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடியட்டும், அப்புறம் என்னன்னாலும் பேசிக்கிடலாம். இந்த நேரத்துலன்னு பார்த்து இந்த மனுஷன ஊர்ல இல்லையேன்னு தான் எனக்கு சங்கடமா இருக்கு. கோயம்புத்தூர் வந்துட்டாருன்னு சொன்னீங்கல்ல, எப்படியோ ராத்திரிக்குள்ள வந்துருவாரு. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. இங்க தண்ணி எடுத்துட்டு வாரு. இதோ இவங்க தான் சார். ஏம்மா, நீங்க தான் ஆக்சிடென்ட் கேஸோட தாயாமா? ஆமா சார். இதுல ஒரு கையெழுத்து போடணும், போட்டு தரீங்களா? சார், நான் கையெழுத்து போடுற நிலைமையில இல்ல சார். இப்ப எதுக்கு சார் இந்த கையெழுத்து? ஆக்சிடென்ட் கேஸுமா, இது எல்லாம் ஃபார்மாலிட்டிஸும் பார்த்து தான் ஆகணும். என்ன தலைவரே, நீங்க எங்க? அண்ணாச்சி, நீங்க எங்க? நம்ம பக்கத்து வீடு தான், தெரிஞ்சவங்க தான். தாங்கக்கா, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. சார், கையெழுத்து கூட கொஞ்சம் கழிச்சு கூட வாங்கிக்கிடலாம். அவங்க அம்மா ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறதுனால இப்போ கையெழுத்து போட்டுக்கிட மாட்டாங்கன்னு தோணுது. நீங்கள் அப்புறமா பார்த்து கையெழுத்து வாங்கிக்கிடுங்களேன். சரி, ஹாஸ்பிட்டலில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதும் கூப்பிடுங்க, வாரு. சரி. குடி ஒன்றும் இல்லை. எப்படிப்பா இப்படி ஆச்சு? அட, அந்த தம்பி வேகமாக வண்டியை ஓட்டிட்டு போனாப்லையா, ஆப்போசிட்டில் ஒரு கார்காரனா வேகமாக வந்துட்டான். ரெண்டும் ஒரே நேரத்தில் இடிச்சுக்கிச்சு. அவங்களும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க போல இருக்கு. அது நமக்கு தெரிஞ்ச பையன் தான், ஒரு வக்கீல் பையன் தான். அங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கான். இங்கே நான் நம்ம தெரிஞ்ச பிள்ளை இருந்தாலா, ஊருக்கார பிள்ளை, அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு நல்ல ஹாஸ்பிட்டலில் சேருங்க பிரிப்பான்னு. அதான் பெரிய ஹாஸ்பிட்டலாக பார்த்து விட்டு வந்துட்டேன் நான். அப்போ அந்த பிள்ளை கூட இவன் வண்டியில் போலையா? இல்லை, அந்த பிள்ளை அவன் ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்ததும் ஓடி வந்துச்சு. அதனால தான் அந்த பிள்ளை மேலே எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ரத்தக்கரை இருந்துச்சுன்னு. அந்த பிள்ளை மடியில் எடுத்து போட்டுக்கிட்டு சீனியர்னு கிடந்து கதறிச்சு. அப்புறம் தான் நான் ஓடி வந்து யாருமா தெரிஞ்ச பையலான்னு கேட்டு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். என் பிள்ளைக்கு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. இங்க நின்ன பிள்ளை எங்கம்மா? அவனை ரத்தம் கொடுக்கறதுக்காக கூட்டு போயிருக்காவ. ரத்தம் நிறைய போயிருச்சா, அதனால அவங்க ரத்தம் யாராவது குடிக்கலான்னவ. அவ ரத்தம் கொடுக்கலான்னு கேட்டா. அப்பவா செக் பண்ணி போட்டு விடியான்னு சொல்லிட்டு கூட்டு போனாவ. அப்படியா, ரத்தம் கொடுக்க போயிருக்குதா? சின்ன பிள்ளையாச்சே, கேட்டீங்கன்னா நானாவது கொடுத்துருப்பேன்னு. அந்த பிள்ளை வந்தானா கூட்டிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். ரத்தம் கொடுக்க போயிருக்காங்கல்ல, அப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அந்த பிள்ளை ரத்தம் கொடுத்த அப்புறம் கூட்டிட்டு போறேன். அது உங்க மச்சின பிள்ளை தான், தெரியுதா உங்களுக்கு அடையாளம்? தெரியும் தலைவரே. நல்ல பிள்ளை. அப்போ பார்த்துக்கிடுவீங்களா அவளை? நான் வீட்டுக்கு கொஞ்சம் அவசரமா போக வேண்டி இருக்கு, பார்த்து அவளை அனுப்பிச்சு விடுவீங்களா? நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. நான் போயிட்டு வேணா அப்புறம் வாரேன். அவளை கூட்டிட்டு போறது கூட கொஞ்ச நேரம் அவளை பார்த்துக்கிடுங்க. வேற அவள் மயங்கி இங்கி விழுந்துடக்கூடாதுல்ல. அது தாய் தகப்பனுக்கும் சொல்லணும் விஷயத்த. அவியல்வே சத்தம் போட போறாவ ரத்தம் கொடுத்துட்டு இருந்தானா. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. நான் விளாவரியா பேசிக்கிடியே. இந்த பிள்ளையோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளும் ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு தான் கிடக்கா. போகிற வழியில தான் நானே பார்த்துட்டு போனேன்னு நினச்சேன். நான் பார்த்தப்ப சொல்லிக்கிடியே, நீங்கள் அவளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. நான் வேணா வந்து கூப்பிட்டு போகிறேன். அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க தலைவரே, நாங்க பாத்துக்கிறோம் பிள்ளைய. அப்ப சரி, நான் வாரேன். அழுதுட்டே இருக்காதீங்கக்கா, ஆபரேஷன் நடக்கல. டாக்டர் வந்து எல்லாம் சரியாயிடுச்சு, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாரு பாருங்க. நீங்க தைரியமா இருந்தாதான் பிள்ளைய தைரியமா இருக்கும். 10 வருஷமா குழந்தை இல்லப்பா, தவம் இருந்து பெத்த பிள்ளை. இப்ப அவன் ஏன் ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாத நர்ஸு பிள்ளை. எனக்கு அதை கேட்டதுல இருந்து அவனுக்கு அடிபட்டதை விட அதிகமா வலிக்குது. அட, அது கூறுகிட்டது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவோம். ஆர்வ கோளாறுல அது நம்ம டாக்டர் எல்லாம் தெளிவா எடுத்து பேசிக்கிடலாம். எப்படி சொல்லுவீங்கன்னு நம்ம கேஸே போடலாம். அதனால நீங்க சும்மா வருத்தப்பட்டு இருக்காதீங்க. ஏன் ரமணி, கூப்பிட்டு உட்கார வை. நான் ஏதாவது வேணா சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் ஐயா, எனக்கு சாப்பிட எதுவுமே வேண்டாம். நான் வீல பாத்துக்கிட்டேன். நீங்க சரணுக்கு ஃபோன் பண்ணி சரணியாவும் சஞ்சனாவும் சாப்பிட்றதுக்கு தேடுவல்ல வீட்டுல என்னமா இருக்கான்னு வெளியிலனாலும் ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லுங்க சரண. சரி, அதை நான் பாத்துக்கிறீங்க. எதுக்காக அந்த நர்ஸ் சரண் அம்மா கிட்ட அப்படி சொன்னாங்க? அவசரத்துல ஏதோ ரிப்போர்ட்டை ஒழுங்கா பாத்துருக்க மாட்டாங்களோ? சரி, என்னமோ நம்ம பிளட்டாவது அவனுக்கு சேர்ந்ததே. சீனியருக்கு எதுவும் ஆகாம பொழைச்சிக்கணும். எவ்வளவு நேரம் ஆகும்னு வேற தெரியலையே. இந்த பூமாரியும் சின்ன பொண்ணு வேற அது பாட்டுக்கு அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோம். எப்படியும் சின்ன பொண்ணு அங்கே இருந்ததுனால அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பா. அவர் வீட்டுக்கு போன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அவள் கிளம்பியிருப்பாளா இருக்கும். நம்ம வீட்டில் தேடுவாங்களே. அம்மாகிட்டையாவது சொன்னேன் இல்லை, நம்பரை மட்டும் கொடுன்னு வாங்கிட்டு அவட்ட அப்புறம் பேசுறேன்னு வச்சுட்டேன். இங்கே வேற எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ நடந்துருச்சுப்பா. கடவுளே,
சீனியருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனுக்கு மட்டும் எதுவும் ஆகலைன்னா பிள்ளையாரே உனக்கு வந்து 11 தேங்காய் உடைச்சிடுறேன். இப்படி ஆயினும் பொழைக்க வச்சிரு. உங்களுக்கு மயக்கம் வர மாதிரிலாம் இல்லையில்லம்மா? அப்படிலாம் இல்லை சிஸ்டர், நல்லா தான் இருக்கே. சரி ஓகே, சரி போதும், எடுத்துடலாமா? சரி சிஸ்டர், இன்னும் வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்லை போதும், ஒரு மனுஷன்டனோட உடம்புல இருந்து இவ்வளோதான் எடுக்கணும்னா அவ்வளோதான் எடுக்கணும், அதை தாண்டி எடுக்கக்கூடாது. போதும் நான் மெதுவாக நீட்டில் உருவிக்கிறேன், நீங்கள் அப்படியே இருந்துக்கோங்க. வெளியில் போய் கேன்டீனில் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிருங்கண்ணே. சரி சிஸ்டர். இன்னும் இந்த பிள்ளைய காணுமே, இவ வந்துட்டு அவ ஏன் இன்னும் வரல? என்ன பெரியமா, வீட்டுக்கு வாசலுக்கு ஒரே நடையா நடந்துகிட்டு இருக்கியே? ஆமா, நீ வந்துட்டா, உன் தங்கச்சியாரி எங்க? அவள ஆளை காணும். பஸ் விட்டுட்டாளா என்ன? அவளுக்கு இப்பதான் ஃபோன் பண்ணினேன், அவ ஆஸ்பத்திரியில இருக்காளாம், வந்துருவேன்னு சொன்னா சீக்கிரம். ஓ, தாயப்புறம் பக்கத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டால? பரவாயில்ல, சரி அப்ப போயிட்டு வரட்டும். சரி, அடுப்புல காப்பி கிடந்து பாரு, பால் சூடாதான் கிடக்கும், ஆத்தி குடிக்கியா இல்ல ஆத்தி தரணுமா? இல்ல பெரியமா, நான் ஊத்தி குடிச்சுக்கிட்டுறேன். சரி, சுவாறு கறியெல்லாம் இருக்கு, சாப்பிட்றதா இருந்தா சாப்பிட்டுட்டு புக் எடுத்து வச்சு பாடி. சரி பெரியம்மா. இந்த சோனி நம்மகிட்ட சொல்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா பாரா. என்கிட்டயும் சொல்லியிருந்தா நானும் போயிருப்பேன்ல, இவன் மட்டும் போய் நல்ல பேர் வாங்கலான்னு போயிருக்கா பாரா. அம்மா இனிமே அவளைதான் வச்சு தலையில வச்சு கொண்டாடுவா, அங்க அவரை பார்க்கறதுக்கு போயிருக்கான்னு. அள்ளி நம்ம திட்டுவான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம போகாம வந்தது தப்பா வச்சு. நம்ம கொஞ்ச நேரம் இல்ல காத்தாட உட்காருவோம். நமக்கு நம்ம கைக்கு என்னைக்கு நம்ம சொத்து கைக்கு வந்து சேர்ந்து நம்ம வீடு வாசல்னு போய் இருக்க போறோமோ தெரியல. கடவுள் நமக்கு எப்ப அந்த குடுப்பனையை தரப்போறாரோ. தம்பி, என் மருமக பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் அவளி எல்லாரும் நல்லா இருக்கவல்ல? எல்லாரும் நல்லா இருக்காவ. ஆனா என்னாச்சு தம்பி, என் மருமக பிள்ளைக்கு எதுவும் ஆயிடுச்சா? அவங்க தான் வண்டி ஓட்டினாரு. இல்ல, அவங்க குழந்தை தான் இன்னும் கண்ணு முடிக்கல, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொன்னாங்க. பயப்படாதீங்க, டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் ஆகாது. ஐயோ, எல்லாம் என் தப்பு தான், நான் பண்ண பாவம் தான். என் பிள்ளைகள் எல்லாரையும் போட்டு பாடா படுத்துது. இருந்து தம்பி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என் மயிலு. சரி, இனிமே நம்ம கிளம்புவோம், அவங்க பார்த்துப்பாங்க. குடிமா. ஆண்டி, நீங்க தான் குடிக்கல? இல்லம்மா, எங்களுக்கு இப்ப எதுவும் வேண்டாம். நீ குடி, நீ தான் ரத்தம்லாம் கொடுத்துட்டு வந்திருக்க, கொஞ்சம் தெம்பு வேண்டாமா? குடிச்சிட்டு இதுல உட்காரு. ஆமா, குடிச்சப்புறம் உனக்கு ஒன்றும் செய்யலைன்னா சொல்லு, நான் எங்க வீட்டுக்கார கொண்டு போய் உன் வீட்டில் விட்டுட்டு வர சொல்றேன். உங்க அம்மாயும் அப்பாயும் ஆஸ்பத்திரியில் தானே இருப்பாவே? என்னாச்சு ரமணி ஐயா அப்பா அம்மாக்கு? அது ஒன்றும் இல்லை, தண்டபணிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல இருக்கு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காவ. அதனால அட்மிட் பண்ணி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. பிள்ளைகள் வீட்டில் இருந்து தான் வந்திருக்கோன்னு நினைக்கேன். நீங்கள் போய் எப்படி வீட்டில் ஒத்தையில இருக்கீங்களா? இல்லை, பெரியம்மா வீட்டில் இருக்காங்க. இப்போ பரவாயில்லையம்மா அப்பாக்கு? பரவாயில்ல அப்பாக்கு, அம்மா கூட தான் இருக்காங்க. உங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பனுக்கு ஏதாவது சொன்னியா இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு? இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொல்லலை, ஆனால் இவங்க நம்பர் நான் அம்மாட்ட இருந்து தான் ஃபோன் பண்ணி வாங்கினேன். அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்படி ஆஸ்பத்திரியில் இருக்கே, நம்பர் வேணும்னு கேட்டு. வேற உங்கள் வீட்டில் தேட வேண்டாவளா? வீட்டில் சொல்ல வேண்டாமா இருக்கும் பொட்ட பிள்ளை? யார் என்ன ஆகுது? இல்லை ஆண்டி, நான் இந்த எங்கள் அக்காட்ட சொல்லிட்டேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் இந்த வந்துடுறேன்னு. சரிம்மா, நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கவல்ல, சாப்பிட்டு உனக்கு ஒன்றும் செய்யலைன்னா சொல்லு, வீட்டில் கொண்டு விட்ருவா வேணுமா? சரி ஆண்டி. இது மாமியாருக்கு இன்னும் விஷயம் தெரியாது, போனவளை இன்னும் காணாலும் ஃபோன் அடிச்சுட்டு அடக்கு. என்னத்தை சொல்லன்னு தெரியாமல் நான் இன்னும் ஃபோன் எடுக்காமல் இருக்கிற மணி. அங்கே யாராவது தெரிஞ்சதில்ல பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வைக்கப்படாதா? ஆமாம், இனிமேல் அப்படி தான் சொல்லணும். பார்த்துக்க, பிள்ளை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லியதை கேட்டால் தான் என் மனசே நிம்மதியாக இருக்கும். ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்கக்க. கடவுள் மாதிரி வந்து என் பிள்ளைய காப்பாற்றிருக்கா. இவாள் மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல என் பிள்ளை என்ன பாடுபட்டிருப்பானா, இன்னும் எவ்வளோ நேரம் கடந்திருப்பானா, யார் கொண்டு வந்து சேர்த்துருப்பாவளா, என்னென்னலாம் இருக்குமோ. ரத்தமே இவ்வளோ தேவைப்பட்டிருக்குன்னா என் பிள்ளைக்கு என்ன மாதிரி அடிபட்டிருக்கோம். பயப்படாதீங்க ஆண்டி, ஒன்றும் ஆகாது. நானும் அதம்மா வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுள்கிட்ட, எதுவும் ஆகுடாது என் பிள்ளைக்குன்னு. சரி, நீ குடிமா. இருட்டுது, சீக்கிரமா குடிச்சிட்டு எந்திரி, நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் அதுக்கப்புறம் பஸ்ஸில் கூட போய்க்கிடுவேன். வேண்டாம், வேற பஸ்ஸில் அனுப்புனா அது இன்னும் நேரம் ஆகி வரும், இருட்டி கிடக்குது. இவ்வளோ நேரம் கழிச்சு போனால் வீட்டில் என்ன தேவை சொல்ல மாட்டாவளா? நான் வீட்டுக்காரையே அனுப்பி விடுறேன், சீக்கிரம் ஜூஸை மட்டும் குடி. சவத்த நேரமே போமுண்டக்கு, இந்த போனில் பாம்பு விளாடி தான் நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இந்த ஆஸ்பத்திரியில். இந்த பிள்ளைலாம் வீட்டுக்கு வந்துட்டாலுவலா, என்ன பண்ணியாலுவே ஏது பண்ணியாலுவேன்னு அக்களுக்கு ஒரு போன் அடிச்சு கேட்கணும். ஏன் லட்சுமி? அக்கா வாங்க, இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துருக்கியே? வீட்டுக்கார அட்மிட் பண்ணிருக்குனாவல்ல, அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த அப்படி பணம். நன்றிக்கா. வாங்க அண்ணே, நீங்களும் வந்திருக்கீல? ஆமாம்மா, அவசர வேலையாக ஒரு இடம் போக வேண்டி இருந்துச்சு, அதான் பத்திராளியும் உன்னையே பார்க்கறதுக்கு இங்கே வரணும்னால தண்டபணியும் பார்த்துட்டு போவோன்ட்டு நானும் அந்தளவு வந்தேன். இனிமேல் ஒரு பார்த்துட்டு தண்டபணியை பார்த்துட்டு போன அவசரமா. உன் வேற அங்கே நிற்கால ஆஸ்பத்திரியில் ரத்தம் கொடுத்துட்டு இனிமேல் அவளை கூட்டிட்டு வரணும், மெயினாக அதுக்கு தான் போகிறேன். என்ன சொல்றீங்க? என் மோவ ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காளா? ஆமாம்மாவா, உன்கிட்ட சொல்லலையா? என்ன தலைவரே சொல்றீங்க? ஆமாப்பா, நல்லா இருக்கியா?
ஏதோ இருக்கண்ணே. என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பையன் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆயிட்டு அப்போ உங்கள் முவா தான் வந்தால ரெண்டாவது காரி அவள் தான் பார்த்துட்டு இந்த பையன் எனக்கு காலேஜில் தெரிஞ்ச பையன் தான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து அப்போ ரத்தம்லாம் கொடுத்துட்டு இருந்தா. அதான் சரின்னு நானும் வேற வீட்டுக்கு போயிட்டு வார ஒரு அவசர ஜோலியாக வீட்டுக்கு போக வேண்டி இருந்தது. அதான் போயிட்டு அப்படியே வந்தப்போ நான் கூப்பிட்டுக்கிட்டேன். என்ன அங்கே உங்கள் அக்காலாம் அங்கே தான் இருந்துச்சு ஆஸ்பத்திரியில். உங்கள் அக்காவுக்கு பக்கத்து வீடு போல இருக்கு. உங்கள் அக்கா வீட்டுக்காரி எல்லாம் அங்கே தான் இருந்தாவ. சரி அப்போ பிள்ளைய பார்த்துக்கிடுவாவ வியல்வே முடியும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். அட கடவுளே, அந்த சாம்பையிலுக்கு தான் போய் ஏதாவது ஆச்சு. அவன் வீட்ல உள்ள நம்பர் தான் அவன் என்கிட்ட போன பண்ணி கேட்டா. நானும் என்னலாம் ஏதுன்னு கேட்டேனே, என்கிட்ட அவன் ஒரு வார்த்தை சொல்லலையே. அந்த பையன் தான் நினைக்கேன். உங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவானாமே. அப்ப நான் அந்த பையல பார்த்திருப்பனாதான் இருக்கும். ஆமனே, அவன் வருவான். அந்த பையலுக்கு ஆக்சிடென்ட். ஐயே, ரொம்ப பொத்தில வளர்ப்ப வந்த பிள்ளையே. ஆமாம், அதான் சரி போலீஸு கேஸுன்னு எல்லாம் ஆச்சு. எழுதி கொடுத்துட்டு நின்றுட்டு வந்துருந்துச்சு. வக்கீல் ஒருத்தர் உங்கள் அக்கா கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்காருல உங்கள் மூத்தாரு, அவர் ஒரு வக்கீலும் தான் அந்த இடத்துல இருந்தார். அவர் ஒரு பக்கம் அந்த குடும்பத்தை காரில் இடிச்ச குடும்பத்தை அவர் ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாரு. நான் அந்த பக்கம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவனை சேர்த்து விட்டேன். ஆளுக்கு ஒரு பக்கமாக இன்னைக்கு தெரியது தான் மிச்சமாக இருக்குது. ஏன் போல காலேஜ் சேர்க்க போறேன்ட்டு போனாரு. கடைசியில் என்னன்னா அங்கே சேர்த்துட்டு வேற ஏதோ வேலை இருக்குன்னு இவரை சோனிட்டு தான் விட்டுட்டு போயிருக்காரு பிள்ளைய. அவளுவே வெளியே வந்திருப்பாளுவோ போல இருக்கு காலேஜில் இருந்து பேக்கரிக்கு சாப்பிட்றதுக்கு. அப்பதான் பார்த்துருக்காளுவே இப்படிலாம் நடந்திருக்கு. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வாரேன்னு கேட்டாலும் சின்ன பொண்ணு இவர் தான் சத்தம் போட்டு வீட்டுக்கு போ ஆனால் வாரேன்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ அவளை நான் உங்கள் வீட்டில் தான் போய் இருக்க சொன்னேன். சந்தியாட்ட போய் அங்கே இரு, நான் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வந்தேன். ஐயோ, எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதக்க. நாங்க இந்த ஆஸ்பத்திரியில இந்த மனுஷனை பார்த்துக்கிட்டு இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே மெடிக்கல்ல ஏதாவது வாங்கி தர சொன்னவனா வாங்கி எடுத்து இன்ஜெக்ஷனை கொடுக்காதான் மாத்திரையை கொடுக்காதான் இவரை கட்டி எழுதுக்கிட்டு தான் இருக்கேன். பிள்ளைல சரி அக்கா இருக்கல்ல, அக்கா பார்த்துக்கிடுவான்னு. அவங்க ஆஸ்பத்திரியில கிடக்கான்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்பதான் சரி போன்ல சும்மா விளையாடிக்கிட்டு இந்த பாம்பு கேம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். பட்டன் பண்ணுல அப்படி விளையாடிக்கிட்டு அதான் இப்பதான் சரி அவளுக்கு போன பண்ணி என்ன பண்ணி அழுவையாதுன்னு கேப்போம். எங்க அக்காவுக்கு போன் அடிப்போம் தான் போன் எடுத்தேன். அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டிய. நானும் பார்க்க வரணும்னு 2 நாள் ஆயிப்போச்சா. சரி இன்னைக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்தேன். இவரும் போகணும், இப்படி அவசர வேலையா போக வேண்டியிருக்குன்னாரு. என்னையெல்லாம் இறக்கி விட்டுட்டு போயிருங்க, நான் ஒருட்டு பார்த்துட்டு பஸ்லயோ இல்லைன்னா டக்கர்லையோ எதையாவது பார்த்து வந்துருவேன் அப்படி சொல்லிட்டு வந்தேன். என்ன அந்த பிள்ளைய பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்கண்ணே. சரிம்மா நான் கூப்பிட்டாரு. அடா அண்ணாச்சி தான் போன் அடிக்காரு. என்னாச்சு? சொல்லப்பா, அங்கே தான் வாரேன். பிள்ளைய கூப்பிடியதுக்கு வேண்டாம் தலைவரே, நீங்க போட்டு அலையாண்டாம், நானே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி அப்போ கிளம்பிட்டோம். அதான் சரி உங்களுக்கு சொல்லதான் போன் அடிச்சேன். சரி அப்பா வைக்க. யாருங்க? தண்டபாணி மச்சினன் தான். அந்த சுவானிய அவரே வீட்டில் கொண்டு விட்டுறாராம். அதனால நீங்க போட்டு அலையாண்டாம் தலைவரேங்காரு. அப்பனா நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அவரு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறேங்காரு. சரிதானே லட்சுமி? வீட்டுல பத்திரமா கொண்டு பிள்ளைய விட்டுட்டா சரிதான். தெரிஞ்ச அளவு தானே லட்சுமி, பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும் என்ன நேரமோ என்னமோ தெரியல, எல்லாரையும் போட்டு ஆட்டி படைக்குது. இவருதான் இப்படி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா எங்க அக்காளுக்கு ஒரு பிரச்சனை, அவளுக்கு அப்படி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அப்படி வந்து கிடக்காலன்னு அவளை நினைச்சு வருத்தப்பட்டேன்னா இங்க பாருங்க இப்படி ஆயிருக்கு இந்த வயலுக்கு. எல்லாத்தையும் பார்க்கும்போது மனசே விட்டு போச்சு. சரி நீ ரொம்ப போட்டு யோசிக்காத, சரியாயிரும். குடிச்சு இப்படி இழுத்து வச்சிருக்கா 7:30 அப்படிதானே? பிளட்டி ராஸ்கல். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காவ லட்சுமி. நாளைக்கு எப்படியும் வீட்டுக்கு போறதுக்கு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லி போறாரோ தெரில டாக்டர். அவர் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச ஏதாவது இருந்தால் தான் நான் அனுப்புவேன், இல்லாட்டினா இங்கே தான் இருக்கணும்னாரு. என்ன சொல்ல போறாரோ தெரில, கேட்டு பார்க்கணும். இன்னைக்கு அந்திக்கு ஒரு நாளும் சமாளிச்சிட்டு. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் வாடகை ரூம் செலவுன்னு நிறைய வரும்ல. ஆமாக்க, அதுக்கு தான் முக்கியமாக யோசனையாக இருக்குது. இவரை வீட்டில் வச்சுனாலும் மாத்திரை மருந்து வச்சு பார்த்துக்கிடலாம். வேலைக்கு அவர் போனாலும் பரவாயில்ல, வீட்டில் வச்சுனாலும் பார்த்துக்கிடலாம். இப்படி ஆஸ்பத்திரிக்கு காசை கட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏதாவது நகை நட்டுவெல்லாம் வச்சு அந்த காசை தான் கொண்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கடனையே அடைக்கணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட காசு வேணும்னா நான் வேணா தாரேன், அப்புறமா வேணா கொடு. சரிக்கா, வேணுங்கப்போ கேட்கேன். இந்த பிள்ளை ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிச்சியா பத்தியில. இந்த பிள்ளைகளுக்கு அக்கறை இல்லை தானே. நாங்களும் இங்கே ஆஸ்பத்திரியில் அடக்க, அவளும் ஒரு பக்கம் இப்படி கடந்தா. என்ன அர்த்தம்? இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இல்லைக்கா உடம்புல. அவளுக்கு என்னத்தை சொல்ல, எல்லாம் ஆஸ்பத்திரியில் அடக்காவில் ஏதாவது சொன்னால் பயந்துருவேன்னு நினச்சி சொல்லியிருக்க முண்டா. வீட்டுக்கு வந்தப்புறம் பேசிக்கிடலாம்.
ஆமா, வீட்டுக்கு வந்தப்பதான் இந்த பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். யாரது நம்ம வீட்டு பக்கத்துல காரை கொண்டாடுறது? யார் கார்ல வந்து இறங்கியா இவ? தெரியுமா? இல்ல யாரு காருது? நீ எப்படி இதுல வந்த? இதுல பழம்லாம் இருக்கு, பிள்ளைக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுங்க. நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்காவ பெரியம்மா? சரண் அப்பா. இவர் எங்க நீங்க? ஆமா ஆமா, ரமணி வீட்டுக்காரர் தான். இவளை எப்படி தெரியும்? இவளை எப்படி கூட்டு வந்தீங்க? ஆஸ்பத்திரியில இருந்து தான் கூப்பிட்டாரு. சரி, பிள்ளைக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுங்க, பத்திரமா பாத்துக்கிடுங்க. சரி, நான் வரட்டுமா? சரிம்மா, உடம்ப பாத்துக்க. வாரேன்னா? சரி அங்கிள். அட என்னம்மா அங்கிள் இங்கிள்ட்டு, நல்லா வாய் நிறைய மாமான்னு கூப்பிடு. சரி மாமா. என்ன சோனியை கொண்டு வந்து இவர் விட்டுட்டு போறாரு? அதான் அவகிட்ட மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. எவ்வளவு இவர் பாக்கியா வந்தாரு உங்க அப்பா ஆஸ்பத்திரியில? இல்ல பெரியம்மா. அப்புறம் எப்படிலாம் இவரை தெரியும்? இவர் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டு வந்தேங்காரு. இந்த பழம்லாம் வாங்கி தந்துட்டு பத்திரமா பாத்துக்கிடுங்க பிள்ளையன்னு சொல்லி விட்டுட்டு போறாரு. என்ன நடக்குங்க? யார் இப்படி ஒரு கார்ல வந்த? அக்கா வீட்டுக்காரன் பார்க்க வந்திருப்பாவளன்னு நினைச்சேன். அவ இவ வரலையா? அப்புறம் எப்படி இவரு மட்டும் பார்த்து உடனே கூட்டு வந்தாரு? இது வேற கதை பெரியம்மா. ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையனுக்கு பிளட் கொடுத்தேனா, அதான் அவர் வந்து பிளட் கொடுத்ததுக்காண்டி பழம்லாம் வாங்கி தந்துட்டு போறாரு, பத்திரமா இருன்னு சொல்லிட்டு. பிளட் கொடுத்தியா? எந்த பையனுக்கு? யாருக்கு என்னாச்சு? சீனியருக்கு இது அடிபட்டுருச்சு, அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்து பிளட் எல்லாம் தேவைப்பட்டுச்சு, பிளட் கொடுத்திருந்தது. இதெல்லாம் என்ன சொல்லியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்ப ஆஸ்பத்திரிக்கு உங்க அம்மையை பார்க்க போலையாக்காவா? அப்பனை பார்க்க நான் அங்க போல. சீனியருக்கு அடிபட்டிருந்தேன்னா அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவருக்கு ரத்தம் கொடுக்க போயிருந்தேன். உங்க அம்மா அப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைல என்னன்னு பாத்துக்கிறியான்னு உங்க அம்மா கேட்ட நான் என்ன சொல்ல? அதான் என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லல நீ. இது எப்படி நடந்துச்சு? இப்ப என்னாச்சு உனக்கு? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லன்னு சொன்னாரு டாக்டர். ஆனா இன்னும் 24 hours கழிச்சு தான் எதுனாலும் சொல்ல முடியும்னாரு. அதான் ரத்தம்லாம் கொடுத்துட்டு வந்தேன். நான் உள்ள போய் ஃப்ரெஷ்ஷா பார்க்க போறேன். இப்ப நெல்லு என்ன ஏதுன்னு ஒழுங்கா தெளிவா சொல்லிட்டு போ. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவியா? அம்மா கிட்ட சொன்னியா? இல்ல. சரி, அம்மாட்ட சொல்லல. நான் ஃபோன் பண்ணும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் வந்துடுறேன் சீக்கிரம் தானே சொன்னேன். என்கிட்டயாவது சொன்னியா நீ? இல்ல பெரியம்மா கிட்டயாவது ஃபோன் பண்ணி சொன்னியா? உமாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவியப்ப. அங்க இருந்த சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் என்னால பண்ண முடியும். அந்த நேரத்துல உங்களுக்குலாம் ஃபோன் அடிச்சிட்டு இருக்க முடியாது என்னால. நான் அம்மா கிட்ட பொறுமையா அப்புறம் சொல்லிக்கிடுறேன். அம்மா நான் சொன்னா புரிஞ்சுப்பா. புரியலனாலும் அவன் நாளை திட்டுனாலும் நான் வாங்கிக்கிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஏல இந்த வீட்டில் உங்க அம்மா அப்பா இல்லாத வரைக்கும் நான் தாளா உங்களை பொறுப்படுத்தி பார்த்துக்கிடணும். என்கிட்ட என்ன நடந்தாலும் ஒன்று ஒரு வார்த்தை சொல்லுங்களா? வேற நாளைக்கு உங்க அம்மா என்கிட்ட உன்னையும் நம்பி தானே பிள்ளைய விட்டுட்டு போனேன். என்கிட்ட வந்து கேட்டா நான் என்னத்த பதில சொல்லுங்க? எனக்கு ஒரு விஷயம் தெரியாண்டாமாக்கோ. பிள்ளைய காணுமான நானும் வாசலுக்கு வீட்டுக்கு நடந்துக்கிட்டு தெரியும். சாரி பெரியம்மா, அந்த நேரத்தில் எனக்கு யார்ட்டையும் சொல்லணும்னு தோணலை. பிளட் எல்லாம் கொடுத்ததுனால தான் ஏதோ மயங்கி இங்கே விழுந்துடக்கூடாதுன்ட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பத்திரமா தான் அனுப்பி விட்டாங்க. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் படுக்க, அப்புறமா பேசுகிறேன். இவ என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? அதான் பெரியம்மா எனக்கு ஒன்றும் புரியல. நானும் அப்பாயை பார்க்க தான் ஆஸ்பத்திரி போயிருக்கான்னு நினச்சேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்லான்ட்டு நானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இவ பார்த்தா வேற எங்கேயோ போயிருக்கா. என்னமோ போங்க. உங்க அம்மா எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வந்து சேருவாளோன்னு இருக்கு எனக்கு. எனக்கு இப்போ தலை கிருக்குன்னு சுத்துது. நான் போய் ஒரு காப்பியை குடிச்சாதான் எனக்கு தலைவலி போகும். இவட்ட மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு, அவன் மாமான்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நானும் என்னை பார்த்தா அவருக்கு கண்ணே தெரியலையோ? சரி.